யூடியூப்ல பல விஷயங்கள்ல எம்பத் நார்சிஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போது எம்பத் வந்து ஏன் அங்கே மாட்டினாங்க மறுபடியும் அவங்க மாட்டுவாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஏதோ ஒரு குறை மாதிரி சொல்லுவாங்க. அது எனக்கு புரிஞ்ச விதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து குறை கிடையாது. அவங்களுக்கு வந்து எம்பத்தாக இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா எல்லாரோட நல்ல பக்கத்தையும் சொல்லுவாங்க இல்லையா. கதையில் மகாபாரதத்தில் கூட தர்மன் போய் பார்த்துட்டு வர சொன்னா ஒரு கெட்டவங்க கிடையாது இல்லைன்னு சொல்கிறது, துரியோதனன் பார்த்துட்டு வர சொன்னா ஒரு நல்லவங்க கிடையாது இல்லைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் ஆல்ஃபா ஸ்டேஜ் போகிறது இயல்பாக இருக்கும்ன்றப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாத்தையுமே அதிசயமாக பார்ப்பாங்க. யூனிவர்ஸை ஒரு அப்சர்வராக இருந்து நல்லா பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்தந்த நிகழ்ச்சியில் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அன்பானவங்கன்றப்போ வெளியில் மக்களை அவ்வளோ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற போது பெருசாக இந்த உலகத்தில் இருக்க மொத்தமாக கலெக்டிவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரபஞ்சம் இயங்குற விதத்தை, செடி கொடிகள் என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அதிசயமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதனோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி சயின்ஸில் படிக்கிற விஷயங்களை அப்படி பார்க்குறது, இயற்கை நிகழ்ச்சியை ஒரு ப்ராசஸை பார்க்குறத மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மனுஷங்க அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது அதெல்லாம் வந்து அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவல் எமோஷன்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது, கலெக்டிவாக நடக்கிற வார்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு கண்ட்ரி கூட சண்டை போடுறதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பர்சனலாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றது, மனுஷங்களுக்குள்ள பிரச்சனை வரதெல்லாம் இவங்க அவ்வளோ கவனித்து பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எஜுகேஷனில் போனாலும் அதில் எப்படி டீப்பாக இருக்குன்றது, அதுக்குள்ளே டீப்பாக விஷுவலைசேஷன், அது செல்லுக்குள்ளே பார்க்குறது, ஒவ்வொரு உறுப்புகளையும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் பார்க்குறது, அதிலே பற்றி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டே இருப்பாங்க போது திடீர்னு லைஃப்பில் வரப்போ எல்லார்கிட்ட இருக்க நல்லதும் யூனிவர்சல் ப்ராசஸ் மாதிரி தான் தெரிய ஆரம்பிக்கிறப்போ ஒரு கெட்டவங்க இருப்பாங்கன்றது இவங்க எவல்யூஷனில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பற்றாக்குறை காலத்தில் மட்டும் தான் அப்படி இருந்திருப்பாங்க. இவங்க போர் வரதே தான் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் புரியும் போது அவங்க எமோஷன்ஸில் மோசமாக இருக்கிறவங்கன்றதை தெரியாது. 1% நல்ல விஷயம் தான். அந்த மூலயமா போய் அவங்களோட ஃபுல் நல்ல தன்மையும் நமக்கு வெளிக்கொண்டு வந்துடலான்ற மாதிரி தான் தியரிட்டிக்கலாக யோசிப்பாங்கன்ற மாதிரி இருக்கப்போ ஒரு சிங்கிள் எபிசோட்லேயே எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மூலயமா எடுத்தோடனே இவங்க நார்சிஸ்ட் கிட்ட மாட்டக்கூட அவங்களோட மிரரிங் வேணும்னே பண்ணுறது, அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களுக்கு புரியாதப்போ தன்னை மாதிரியே நினச்சிக்கிறப்போ அவங்களுக்கு புரியாது. அவ்வளோ கடைசி ஸ்டேஜ் வரலங்கிற விளக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்ககிட்டயும் நம்மள மாதிரி தானே இருக்கும். நல்ல இது அதை கொண்டு வந்துடலான்றதுல தான் ஒரு விஷயத்தில் அவ்வளோ கெட்டது இருக்குன்றது அவங்களால நினச்சி பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒன்று ஆழத்தில் நல்லது இருக்கும், அதை கொண்டு வர முடியும்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கெட்டதை பற்றியான நியூரல் மனசில் இருந்ததுன்னு வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும். ஒருத்தர் கெட்டவங்களா இருப்பாங்க, நான் இன்னொருத்தர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து இவங்க மெமரியில் இவங்க இல்லை இந்த ஜென்மத்தில் இருக்காது. அப்போ மாலிகுலர் மெமரிக்கெல்லாம் போய் பேக்கில் மெமரிக்கு போய் காலங்காலத்துக்கு முன்னாடி போய் தான் அவங்க எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. அதனால அவங்க அவ்வளோ ஆழ் மனசுக்கு போகிற வரலும் மற்றவங்க கெட்டவங்க இப்படி பண்ணுவாங்க, அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் அவங்களால நம்ப முடியாது சர்வைவலுக்காக. ஏன்னா இவங்களோட சர்வைவலையும் அடுத்தவங்களோட சர்வைவலையும் ஒன்றா பார்ப்பாங்க. கலெக்டிவ்னஸ் பார்க்குறது, பெரிய ஐயா பார்க்குறது, ஒரு ப்ராசஸாக பார்க்குறதுன்றதெல்லாம் இருக்கிறப்போ இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்காது. அதனால அவங்க ஃபுல்லாக அந்த ஒரு எமோஷனல் பர்செப்ஷனை மனம்ன்றது ஒரு ரியாலிட்டியிலே மாட்டிட்டு அது ஈகோ பேஸில் எப்படி கஷ்டப்படுன்றதும் அவங்களுக்கு புரியாத விஷயமா இருக்கிறதுனால அது திரும்பி ப்ராசஸ் மூலமா கற்றுக்கிறதுனால அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு அதை பற்றி நியூரல் நெட்ஒர்க்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு மெசேஜஸ் ரொம்ப லேஸான லேயர்ஸில் இல்லை ஆழமான லேயர்ஸில் இருக்கின்ற மாதிரி திங்கிங்கான ஒரு பாசிபிலிட்டி தான். இதை உண்மைன்றதுக்கான விஷயமா எடுத்துக்காதீங்க, இப்போ கூட எடுத்துக்கலாம் என்ற மாதிரி ஒரு புரிதலுக்காக தான் இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி.